தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். திமுக எம்எல்ஏக்களின் செயல்பாடுகள் குறித்து கருத்து கேட்கப்பட்டு வருகிறது. எம்எல்ஏக்களின் செயல்பாடுகள், கட்சியில் இருக்கக்கூடிய உட்கட்சி மோதல், இதுபோன்ற பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக கருத்து கேட்கக்கூடிய அந்த விண்ணப்பம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. நிர்வாகிகளின் கருத்தை பொறுத்து வேட்பாளர் தேர்வு, தேர்தல் பணிகளை மேம்படுத்துவதற்காக மண்டல பொறுப்பாளர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே இவை குறித்த கருத்து கேட்பு படிவங்கள் என்பது தற்போது விநியோகிக்கப்படுகின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இதனுடைய விவரம். திமுக அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தல் பணியை தீவிரப்படுத்தியிருக்கிறது. அதுக்காக 8 மண்டல பொறுப்பாளர்களை நியமித்து திமுகவுடைய நிர்வாகிகள் கூட்டம், ஆலோசனை கூட்டம் மாவட்டம் வாரியாக நடைபெற்று வருகிறது. அதே போல தொகுதி பார்வையாளர்களும் தனித்தனியாக ஆலோசனையாக நடத்தப்பட்டு வருகிறது. இன்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்திற்கான தொகுதி பார்வையாளரோடு இந்த மண்டலத்துடைய பொறுப்பாளர் ராசா ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு, உட்கட்சியில் இருக்கக்கூடிய கோஷ்டி விவரங்கள், அதே போல அரசு அந்த சட்டமன்ற தொகுதியில் செயல்படுத்திருக்கக்கூடிய திட்டங்கள், இன்னும் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்த வேண்டியுள்ளது உள்ளிட்ட கேள்விகள் அடங்கிய விண்ணப்ப படிவத்தை வழங்கியிருக்கிறார். அந்த விண்ணப்ப படிவத்தை தொகுதி பார்வையாளர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும், அதன் அடிப்படையில கட்சியில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகளை சரி செய்வது, தொகுதியில் இன்னும் எந்தெந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டியதோ அதை உடனடியாக முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த திட்டங்களை உடனடியாக செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது, அதே போல உரிமை தொகை வழங்குவதில் இன்னும் பலருக்கு பெண்களுக்கு இன்னும் வழங்கவில்லை என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இன்னும் எத்தனை பெண்கள் இந்த சட்டமன்ற தொகுதி வாரியாக இந்த உரிமை தொகை கிடைக்காமல் இருக்கிறார்கள் என்ற பட்டியலையும் சேகரிக்க சொல்லியுள்ளார். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மண்டல பொறுப்பாளர்களும் இந்த விண்ணப்ப படிவங்கள் மூலம் அடுத்த கட்டமாக சட்டமன்ற தேர்தல் பணியை தீவிரப்படுத்துவதற்கான கணக்கில் திமுக தற்பொழுது தேர்தல் பணியை தீவிரப்படுத்தியிருக்கு. நன்றி கோகுல், இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.